ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். போன வாரத்தில் தேல் கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை உங்களுக்கு காமிச்சிருந்தேன். பட் அது வந்து இந்த 3 ரோக்கு பின்னாடி இருக்கிறனால என்னால் சரியாக வந்து உள்ளுக்குள்ளே போகவும் முடியல, சரியாக நான் பார்க்கவும் முடியலையா. ஸோ பார்த்த உடனே தேல் கொடுக்க மாதிரி இருந்தது. பட் அது தேல் கொடுக்கல. இப்போ தான் பாருங்கள், வெளியே வரைக்கும் வந்துட்டாங்க, நல்லா வந்துட்டாங்க இங்கே வரைக்கும். இது வந்து நாயுருவி வேறு இருங்களேன். இதோட இலை, இதோட முழு சமூலமுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இப்போ தான் நல்ல பெருசு பெருசாக வந்தனால தெரியுது. தேல் கொடுக்கு அப்படின்னா அந்த நுனியில் வந்து கொடுக்கு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. பட் இது வந்து நாய் உருவி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேர், தண்டு, இதோட இலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தது. உங்களுக்கு அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக லாங் வீடியோவை என்னால் முடிஞ்சால் நாளைக்கு கூட போடுறேன். இதை பற்றி எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் இல்லை. ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து தேல் கடிச்சிருச்சு. அப்போ பயங்கரமான வலி. அப்போ வந்து டாக்டர்கிட்டலாம் போன மாதிரி தெரியல. அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னாக்க, ரொம்ப தூரத்தில் போய், அதை விட ஒரு சின்ன கிராமம், எங்கள் கிராமத்தில் ஃபுல்லாக இடமா வீடாக தான் இருந்துச்சே தவிர சிமெண்ட் தரையாக தான் இருக்கும் தெருவெல்லாம். அதனால் எங்களுக்கு பக்கத்தில் எதுவுமே கிடைக்கல. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் அந்த நாயுருவி வேற எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா. அந்த ஃபுல்லாக வேர் தான் கம்ப்ளீட்டாக செடியோடு பிடிங்கிட்டு வந்து அந்த வேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வாயில் வந்து அதை சவச்சு அதோட உமிழ் நீரை வந்து இறக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படின்னாக்க, ரொம்ப, அதாவது எப்போ கொட்டுச்சோ அந்த டைம்லேருந்து திருப்பி அதே டைம் வர்ற வரைக்கும் அதோட பெயின் இருக்குமா. ஆனால் தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் அந்த நீரை வந்து வாயில் இறக்கிச்சே இருக்கும்போது அந்த வலி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் என்னென்னா, எந்த இடத்துல கொட்டுச்சோ அந்த இடத்துக்கு அந்த வலி வந்து நின்று கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும், விஷம் ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சாங்க. அப்போவும் அது மாதிரி நல்லா ஆகிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இப்படி கூட ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அப்போவே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்லேருந்து இன்னும் என்னோட அந்த பசுமர தாணி போல் என்னோடய மனசில் வந்து நாயுருவி வேர் அப்படின்னா இது இவ்வளோ பெரிய மூலிகை. ஸோ மூலிகை மேலே ஈடுபாடு வர்றதுக்கு இதெல்லாம் கூட காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாயுருவி செடியை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட மருத்துவ பயன்களை விரைவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்தது அப்படின்னா வளங்க. தேடி எடுத்து வளர்க்குறதுனாலும் ஓகே தான். நம்ம வீட்டில் வந்து எல்லா செடிகளுமே தப்பு செடிகளாக வந்து அழகாக நமக்கு பயன் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.